அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக சில நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சிவிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ ரத்தன் தாத்தா பார்த்தீங்கன்னா இறந்து நேற்றோட பார்த்தீங்கன்னா 1 இயர் என்னென்னா கம்ப்ளீட்டாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஓகேங்களா, என்னுடைய ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா ரத்தன் தாத்தா அப்படின்னு என்னென்னா சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை சேர்த்தவர் இவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கமாக என்னென்னா ஒரு தொழில் முனைவர் யாரெல்லாம் இருக்காங்களோ இவர் ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக என்னென்னா இவர் இருந்துட்டு இருந்தார். ஸோ இவருடைய மறைவு முடிந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் என்னென்னா முடிந்திருந்தது. ஓகேங்களா. ஸோ டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் Q2 ரிசல்ட் என்னென்னா கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் அதில் மென்ஷன் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிசிஎஸோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8.4% அளவுக்கு என்னென்னா க்ரோ ஆகிருக்கு. அதாவது 12,904 கோடிகள் அளவுக்கு என்னென்னா வந்திருக்கு இவங்களுக்கு. ஸோ லாஸ்ட் இயர் இந்த குவார்டர் படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 11,909 கோடிகள் அளவுக்கு இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2.4% அளவுக்கு என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் இந்த சேம் குவார்டரில் பார்த்தீங்கன்னா 64,259 கோடிகளாக இருந்தது. 65,799 கோடிகளாக என்ன பண்ணியிருக்கு, மாறியிருக்கு. ஸோ இபிஐடி, ஓகேங்களா. ஸோ எபிட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.1% அளவுக்கு என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் இந்த சேம் குவார்டரில் பார்க்கும்போது 15,465 கோடிகளாக இருந்தது. இந்த குவார்டரில் 16,565 கோடிகள் அப்படின்றது சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது என்னென்னா பர்சன்டேஜில் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா இவங்களுடைய எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ 24லேருந்து கிட்டத்தட்ட 25.17% அளவுக்கு என்னென்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இவங்களுடைய இப்போதைக்கு என்னென்னா கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $10 பில்லியன் அளவுக்கு என்னென்னா இவங்க கிட்ட என்னென்னா கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்குது அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவார்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி 100% என்னென்னா ஸ்டேக் ஒரு சில கம்பெனிஸில் வச்சிருக்காங்க. ஸோ லிஸ்ட் என்கேஜ் எ லீடிங் சேல்ஸ் ஃபார் சமிட் பார்ட்னர் அப்படின்ற கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய நியூ பிஸ்னஸ் என்னென்னா என்டிடி என்னென்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு கிளாஸ் லெவலில் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னா 1 ஜிகாவாட் கெப்பாசிட்டி உள்ள என்னென்னா டேட்டா சென்டர் என்னென்னா இந்தியாவில் ரெடி பண்ண போகிறதா என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் திங் என்னென்னா டிசிஎஸ் Q2 ரிசல்ட் என்னென்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாடா எல்எக்ஸி. இந்த டாடா எல்எக்ஸி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32.5% அளவுக்கு என்னென்னா குறைஞ்சிருக்கு. அதாவது என்னென்னா லாஸ்ட் இயர் இந்த சேம் Q2 குவார்டரில் பார்த்தீங்கன்னா 229 கோடியாக இருந்தது. இந்த Q2 குவார்டரில் பார்த்தீங்கன்னா 154 கோடியாக என்னென்னா மாறி இருக்கு. ஸோ ரெவென்யூ என்னென்னா குறைஞ்சிருக்கு. 3.9% அளவுக்கு என்னென்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24% அளவுக்கு இவங்களுக்கு என்னென்னா ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றத என்னென்னா சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் குவார்டரில் பார்க்கும்போது 64 கோடியாக இருந்தது. இந்த இயர் குவார்டரில் Q2ல் பார்த்தீங்கன்னா 48 கோடியாக என்னென்னா மாறி இருக்கு. ஸோ 5 பைசே கேபிட்டல் இவங்களுடைய Q2 ரிசல்ட்டும் என்னென்னா வந்திருந்தது. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56.7% அளவுக்கு என்னென்னா குறைஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் Q2 ரிசல்ட்டை பார்க்கும்போது என்னென்னா 21 கோடியாக இருந்தது. ஸோ இந்த இயர் Q2 ரிசல்ட்டில் 9.5 கோடி என்னென்னா மாறி இருக்கு. ஸோ குறைஞ்சிருக்கு ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே என்னென்னா குறைஞ்சிருக்கு. ஸோ 100 கோடியாக இருந்தது 77 கோடியாக என்னென்னா குறைஞ்சிருக்கு. அதாவது 23.4% அளவுக்கு என்னென்னா 5 பைசே கேபிட்டலுடைய ரெவென்யூ என்னென்னா குறைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு நெகட்டிவாக என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷேர்ஸ் எல்லாமே என்னென்னா இன்றைக்கி ஒரு அப் ட்ரெண்டில் என்னென்னா போயிருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், பிரைகேட் அண்ட் அதர் ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 3% அளவுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் என்னென்னா கொடுத்துருந்தது. எதனால் அப்படின்ற ஒரு 4 ரீசன்ஸ் என்னென்னா மணி கண்ட்ரோல் நான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ பையிங், ஓகேங்களா. அதாவது என்னென்னா 52 வீக் ஐயிலிருந்து கிட்டத்தட்ட 21% அளவுக்கு என்னென்னா குறைஞ்சிருந்தது. ஸோ இதிலிருந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு வேல்யூ பையிங்காக இருக்கும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் என்னென்னா
அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட் கட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 months முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, ஃபெட் ரேட் கட் வந்து என்னன்னா நடந்திருந்தது. ஸோ அப்கமிங் மந்த்லி என்னன்னா இந்த ஃபெட் ரேட் கட் நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ டிசிஎஸோட ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 லே ஆஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னென்னா டினை பண்ணியிருக்கிறதும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நாவி மும்பை ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாரு. மோடி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லெவல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து என்னென்னா வந்திருந்தது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்னால ரியாலிட்டி ஷேர்ஸ் எல்லாமே என்னென்னா இன்றைக்கி ஒரு அப் ட்ரெண்டில் என்னென்னா மூவ் ஆயிருந்தது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னென்னா அதுவும் என்னென்னா அப் ட்ரெண்டில் வந்து என்னென்னா மூவ் இருந்தது. ஆக்சுவலாக ரீசெண்டாக அப்படின்னு பார்க்கும்போது டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னென்னா டவுன் ட்ரெண்டில் போயிருந்தது. கிட்டத்தட்ட ஏன் பார்த்தீங்கன்னா யூஎஸுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து என்னென்னா வந்திருந்தது. பட் இப்போ கரண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் மோடியும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து இருக்கிறதுனால ஸோ இந்த டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து என்னென்னா கிரியேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11%, 10% அளவுக்கு என்னென்னா பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆயிருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாட்கோ ஃபார்மா. இந்த நாட்கோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% அளவுக்கு என்னென்னா பாசிட்டிவ் சைடில் வந்து என்னென்னா மூவ் ஆயிருந்தது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் ஃபார்மா ஜெயண்ட் ரோஜ் அப்பீல் அவங்க பண்ணனா ஒரு கோர்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு என்னென்னா ஒரு ட்ரக் வந்து என்னென்னா சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படின்ற எஸ்எம்ஏ ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்டிஃபார்ம் என்ற இந்த ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியாவில் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு வந்து ஒரு அப்சன்ட்ரில் மூவ் ஆயிருந்தது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னென்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து என்னென்னா மூவ் ஆயிருந்தது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் கார்பர், டாடா ஸ்டீல் வந்து அதர் ஸ்டாக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 5-6% அளவுக்கு இன்னைக்கு டவுன் ட்ரெண்டில் வந்து போயிருந்தது. ஸோ ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங்கர் டாலர் ஓகேங்களா. ஸோ அதனால் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கரான மூமெண்ட் வந்து கொடுக்கறதுனால நம்முடைய இந்தியன் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் டவுன்ஃபால் வந்து என்னென்னா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருந்தது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரைஸ் வந்து என்னென்னா இறங்கியிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 year 2 yearsக்கு மேலே வந்து என்னென்னா ஒரு போர் நடந்துகிட்டே இருந்தது. இப்போ அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான சீஸ்ஃபயர் நடக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதுக்கப்புறம் மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமில் வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் செக்மெண்ட் வந்து கொடுத்துருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்ன பண்ணுறாங்க சொல்ல வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ். இந்த ஸ்டார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க், டாடா கம்யூனிகேஷன் வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது. ஸோ டாடா கம்யூனிகேஷன், எஸ் பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் பவர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து என்னென்னா மூவ் ஆயிருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக பீக்கில் வந்து போனதுனால இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லவே என்னென்னா இன்றைக்கி அப் ட்ரெண்டில் வந்து என்னென்னா மூவ் ஆயிருந்தது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7% அளவுக்கு என்னென்னா இன்ட்ராடேயில் வந்து என்னென்னா ஏறி இருந்தது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கிட்ட இருந்து 3 நியூ ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ்க்காக என்ன பண்ண போகிறாங்க, பறக்க விட போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் EA340யும் ஒயிட் பாடி அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 போயிங் 737s ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு அப்புறம் ப்ளஸ் ஏர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களுடைய ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு பாசிட்டிவ் செக்மெண்ட் வந்து என்னென்னா இந்த ஸ்பைஸ்ஜெட் வந்து 7% அளவுக்கு என்னென்னா மூவ் ஆயிருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் 3 to 4 months பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா ஒரு ஃபெஸ்டிவல் சீசன், ஹாலிடே சீசன்றதுனால என்னென்னா இவங்களோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்றத பற்றின கணிச்சு இந்த டிசிஷன் வந்து அவங்க வந்து எடுத்திருந்தாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ரெயில்டெல் ஆர்டர் வின் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கோடி அளவுக்கு இவங்க என்னன்னா சிஜி சென்டர் ஃபார் இ கவர்னன்ஸ் கர்நாடகாட்டிலிருந்து 18 கோடிகள் இவங்களுக்கு என்னென்னா ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து என்னென்னா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகிறதுக்கான நிறையவே சான்சஸ் வந்து இருந்தது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் 11 வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாமே ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினான கம்பெனிஸான அவென்யூ சூப்பர் மார்க்கெட் அண்ட் ஹீரோ பிராக்டிக் சேல்ஸ் இந்த 2 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய Q2 ரிசல்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு பண்ண போகிறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா. ஸோ இந்த கம்பெனி ஆட்டோமொபைல் கம்பெனியான இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 99,758 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து நடந்திருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 24.4% அளவுக்கு என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் என்ன நடந்ததோ அதிலிருந்து என்னன்னா இந்த கணக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ சேல்ஸ் டியூரிங் த சேம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13.9% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து என்னன்னா ரீஃபார்மேஷன் வந்து பண்ணதுனால லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருந்தது. அதுவும் இந்த சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22/9 அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன் வந்துட்டு. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 44% அளவுக்கு என்னன்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 3094 யூனிட்ஸாக இருந்தது 4458 யூனிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத டீட்டெயிலில் வந்து சொல்கிறாங்க இது வந்துட்டு. ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.